ராமருக்கு ஒரு எண்ணம், நாம் சீதையை சேர்த்துண்டத்துல மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அதனால என்ன பண்ணினார், சீதையை தியாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினார். கவனிச்சு கேட்கணும், சீதை மேல சந்தேகப்பட்டு இல்லை, மக்கள் விரும்பல. சந்தேகப்படுறதுக்கு சீதை சந்தேகப்படுறவள் அல்ல, மகாபதிவிரத்தை, மகா உத்தமி. இவள் நெருப்புல இறங்கி நெருப்பு வெளியில கொண்டு வந்து இவளை மகாபதிவிரதைன்னு அக்னி பகவானால சொல்லப்பட்டவள். அப்படிப்பட்ட ஒரு பதிவிரதையான ஒரு பெண்ணை, ஒரு மனைவிய, கர்ப்பவதியான கர்ப்பிணிய நாட்டு மக்களுக்காக துறக்கணும்னு தீர்மானம் பண்ணின ராஜாக்கள் இருந்த நாடு. அப்படி உள்ள ராஜாக்கள் நம்ம ராஜாக்கள்லாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1945 இங்கிலாந்துல ஒரு சம்பவம். 2ஆம் எலிசபெத்னு இருக்க பத்தில பிரிட்டிஷ்கார, அவரோட சித்தப்பாவை திறந்தான். எட்வர்டு ஏதோ பேர், அவனுக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த பழைய பேப்பர் எடுத்து பார்த்தேன்னா நெட்டில் தான் இப்போ எல்லாமே இருக்கேன். அவன் ராஜாவா வரணும். அவன் ஒரு டெய்லர் பொண்ணை காதலிச்சா. உடனே அவர்கள்லாம் சொன்னார்கள், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு பட்டம் கிடையாது அப்படின்னு சொன்னார்கள். உடனே அவன் சொன்னா, எனக்கு ராஜாங்கிறது வேண்டாம், நான் இவள் அந்த சார்லஸ் மாதிரி, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் ராஜாவா இல்லை அப்படின்னு விட்டான். எனக்கு ராஜ்யம் வேண்டாம், மக்கள் வேண்டாம், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா. ராமர் என்ன சொல்றார், எனக்கு மக்கள் தான் வேணும், நான் மனைவியை தியாகம் பண்றேங்கிறார். இவ மகாபதிவிரதை, யாரு, சீதை. அந்த பொண்ணு இருக்காளே, அவன் சுமங்கலி பிரார்த்தனை வச்சு பூஜை பண்ற அம்மா இல்ல, இவனை 2ஆவதோ 3ஆவதோ தான் பிடிச்சிருக்காவ. நேரடியா முதல் கல்யாணம் கூட கிடையாது. அதுக்கு நான் அவளை தான் பிடிச்சிப்பேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மக்களுக்காக சீதையை தியாகம் பண்ணணும்னு ராமன் தீர்மானம் பண்ணினாரே தவிர அவர் சந்தேகப்பட்ட அல்ல. கதையாக ஒழுங்கா கேட்டாதான் புரியும். அது ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்ப பெரிய பதவிக்கு வரமோ அப்ப பரந்த சுயநலத்தை விட்டுவிடணும், பரந்த உள்ளத்தோட இருக்கணும். பெரிய பதவிக்கு வரதே சுயநலத்துக்காக இருந்தா இந்த நாடு உருப்படுமா சொல்லுவோம். நாம பதவியில் இருக்கிற, பாகவதம் சொல்றது, நாம பதவியில் இருக்கிற காலத்துல நம்மால இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் எவ்வளோ சௌக்கியத்தை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சௌக்கியத்தை பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட பதவிக்கு வர வேண்டி இருக்க, கலியுகத்துல வரக்கூடியவெல்லாம் அந்த எண்ணத்துல வரமாட்டான். நாம பதவியில இருக்கிற காலத்துல இந்த மக்களாலையும் இந்த நாட்டாலையும் நமக்கும் நம் குடும்பத்தையும் எவ்வளவு சௌக்கியத்தை பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு சௌக்கியத்தை பண்ணிக்கணும்னு தான் வருவா. அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தான்னா இந்த நாடு எப்படி உருப்படும்னு கேட்டா என்ன ஆகும்? ததாரிய தர்மஸ்ய விலீயத்தேன்றுநாம் வர்ணாஸ்ரமாச்சாரயுதஸ்த்ரயீமயः ததோர்த்த காமாபிநிவேசிதாத்மனாம் சுனாம் கபீனாமிவ வர்ணசங்கரஹ. பாகவத ஸ்லோகம் சொல்லி சொல்றேன். அர்த்த காமாபிநிவேசித ஆத்மனாம், நாம சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்துல பதவிக்கு வருவான். அப்ப நாடு என்ன ஆகும், நாட்டு மக்கள் என்ன ஆவார்கள் அப்படின்னா அதையும் சொல்லிட்டாள். சுனாம் கபீனாமிவ வர்ணசங்கரஹ. ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்குள்ள ஒரு 10,000 குரங்கு, 10,000 நாய், எல்லாத்தையும் உள்ள விட்டு எல்லா கேட்டையும் பூட்டிட்டா உள்ள என்ன நடக்கும்? ஒண்ணுக்கு ஒண்ணு கௌரி கல்யாணமா படிக்கும், ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து புடுங்கிக்கும். இப்ப நம்ம நாட்டில் நடக்கிறது அதுதானே. தடி எடுத்தவன் தண்டால்காரன், திமிரா இருந்து அயோக்கியனா இருந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு வெள்ளை சட்டையை போட்டுனுட்டா ஐயா சார் அப்படிங்கிறான். நல்லவனுக்கு எங்கேயா மதிப்பு உண்டாஞ்ச? யோக்கியனாவத்தன் உண்டா? யோக்கியன வர விடுமா, வாழ விடுமா? பரம உத்தமரா இருந்தார் மூப்பனார், GK மூப்பனார்னு. இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள்லயே பரம உத்தமர் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. இருக்கிறவாள் அவர்கிட்ட நான் பேசுறதே ஒரு விஷயத்த சொன்னார். நேற்றுக்கு மாமா, இவர் சூரி மாமா பேசுறதே சொன்னார். இந்த பச்சை மொழி தெரியல ராஜாஜி எலெக்ஷன் கதை நடந்ததுன்னு. அப்ப மூப்பனார் 8 வயசோ 10 வயசோ அவருக்கு குமுதத்துல பேட்டி கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம்ங்கிறது எது அப்படின்னு. பச்சை மொழி தெருல பச்சை மொழி தெரு தானே அது, கடலங்குடி தெரு, கடலங்குடி தெருல செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் கதை சொன்னார். எங்க அப்பா என்ன அழிச்சுன்னு போனார். அப்ப தீட்சிதர் என்ன கதை சொன்னார்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு வார்த்தை சொன்னார்,
நாம் குழந்தைகளுக்கெல்லாம் பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் நம் வாரிசுக்கு அப்படின்னார். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ பாவத்தை சேர்த்து வச்சிடக்கூடாதுன்னு. இது இன்னி பெருந்தும் என் மனசுல உள்ளதுன்னார் அவர் சொன்ன அப்படியே வார்த்தை. இன்னைக்கு குமுதம் பழைய ரிப்போர்ட் எடுத்து படிச்செல்லாம் தெரியும். அது மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் இருந்த தேசம் இது. இருக்கிறதுல ஒன்று ரெண்டு குற்றம் எல்லாத்தையுமே இருக்கலாம். ஜனங்கள் எக்கேடு விட்டு போனா என்ன, ஒத்த மேல ஒருத்தர் விழுந்து புடுங்கிக்கிற மாதிரினா இருக்கிறது. ராஜாக்கள் தியாக உள்ளத்தோட உள்ளவர்களா இருக்கணும். மக்களுக்காக நாட்டுக்காக வாழணும். நம் குடும்பம், நம் வீடு, நம் மக்கள், நம் சொந்தம், அந்த புத்தி இருந்ததுன்னா அவன் அதை தான் கவனிப்பனே தவிர இதை கவனிக்க முடியாதவனால். ராமர் ஒன்னே சீதையை விடணும்னா இது குடும்ப விவகாரம், வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சு இந்த காரியத்தை பண்ண முடியாது. அதனால பரதனை கூப்பிட்டார். இது மாதிரி ஜனங்கள் பேசிக்கிறார்கள் பரதா, சீதையை கொண்டு நீ காட்டில் விட்டுடுன்னா. அதுக்கு பரதன் சொன்னா, மண்ணியான சீதை மேல நீங்க சந்தேகப்படுகிறீர்களான்னு கேட்டான். இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு சீதையை கொண்டு காட்டில் விட சொல்றேன்? ஒருத்தன் சொல்லிட்டானே, யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக கொண்டு மண்ணியை காட்டில் விடுவார்களா? அதுக்கு ராமர் சொன்னார், அந்த ஒத்தனுக்கும் நான் தானே ராஜான்னு. அந்த ஒத்தனுக்கு நான் தானே ராஜா. அப்ப அவனுக்கு இஷ்டப்படி நான் இருக்கணுமா வேண்டாமா? அவன் விரும்பாம நான் இருக்க முடியுமா? அண்ணா, என்னால் இதை புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா இந்த பாவச் செயலை நான் செய்ய மாட்டேன். இந்த பாவச் செயலை நான் செய்ய மாட்டேன். பரதன் ரொம்ப மரியாதை உள்ளவன். லட்சுமண சுவாமி மாதிரி கிடையாது. லட்சுமணன் கொஞ்சம் எய்த்து பேசுவான், பரதன் அது பண்ண மாட்டான். பரதன் ரொம்ப மரியாதையா பணியோடு இருக்கிறவன். அவனே முடியாதுன்னு சொன்னவனே பயந்து விட்டார் சுவாமி. நான் உன்னோட பேச மாட்டேன் வாழ்நாள் முழுக்க. வேண்டாம், நீங்க ஏற்கனவே கொடுத்த பாதுகா இருக்கு, அதை வச்சுன்னு சொச்ச காலத்தை ஓட்டிக்கிறேன். நீங்க பேசணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு. பேட்டாவும் இதை செஞ்சு உங்களோட பேசி எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாதுன்னு சத்ருகுணனை கூப்பிட்டார். அடுத்தது நீ கொண்டு விடு அப்படின்னு சொன்னா யார் கேட்பாலோ வாழ்றதான்னு நம்ம பேசுவோம். ஓடுற மாடை விரட்டுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அது மாதிரி லட்சுமணன் எடுத்த உடனே வரல, சத்ருகுணனை கூப்பிட்டார். சத்ருகுணன் சொன்னா, ராமாயணமே முடிய போறது, இது பரியந்தம் ஒரு பிரச்சனையில மாட்டிக்காம நான் வந்திருக்கேன். கடைசியில போற களத்துல என்னை கொண்டு ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு இவன் தான் கொண்டு காட்டுல விட்டான் அப்படின்னு என்னை கொண்டு கோத்து விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வம்புக்கே நான் வரல. நான் பாட்டுக்கு ராமநாமாவை சொல்லுன்னு சௌக்கியமா இருந்துக்கிறேன், எனக்கு அது போறோம்ட்டான். மிச்சம் இருக்கிறது ராமரே கொண்டு விட முடியாது. அதில் உள்ள பிரச்சனை அதுதான். முடியாது. ஒரு ஹிந்து கணவனால எப்படி தியாகம் பண்ண முடியும் மனைவிய? ஹரிச்சந்திர சரித்திரத்துல மனைவியை விற்கிற போது அந்த காலகௌசிகங்கிற பிராமணன் கேட்கிறான், இந்த பொண்ணுக்கு என்ன விலைன்னு கேட்டான். இவளை விற்கிறேன்னு நீ சொல்றியே, இந்த பொண்ணுக்கு என்ன விலைன்னு கேட்டான். அதுக்கு ஹரிச்சந்திரன் சொல்றார், ஒரு ஹிந்து தர்மத்துல எல்லாத்தையும் கணவனுக்காக தியாகம் பண்ணிட்டு கணவனே கத்தின்னு அன்போட வரக்கூடிய பெண்ணுக்கு ஒரு விலையை கணவனால சொல்ல முடியுமான்னு கேட்ட. ஒரு அன்பான மனைவிக்கு என் மனைவி இவ்வளோ ரூபாதான் பெறுவாள், அவளோட மதிப்பு இவ்வளோதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட முடியுமா? நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க கொடுக்கறத கொடுங்கன்னு. அது மாதிரி ராமரால கொண்டு விட முடியாது. அதனாலதான் அவர் ஒவ்வொருத்தரையா கஞ்சறது. அவர் மிச்சம் இருக்கிறது லட்சுமணன் தான். அவனும் முடியாதுன்னு சொல்லிட்டான்னா இந்த காரியம் நடக்காது. அதனால இதெல்லாம் தூங்கிட்டே இருக்கிறதே நடக்கிறது. லட்சுமணனை கூப்பிட்டு நைஸா வாக்கு வாங்குறான். லட்சுமணன் வந்தான். அண்ணா என்ன விஷயம்னா? அவசரமா கூப்பிட்ட எல்லாமே, உங்க அம்மா உன்னை எதுக்கு பெத்தான்னு. இது என்ன கேள்வின்னா, அன்னைக்கே நீங்க காட்டுக்கு கிளம்புற சமயத்திலேயே நான் நமஸ்காரம் பண்ணோடனே எங்க அம்மா என்ன சொன்னா, சிருஷ்டஸ்துவம் மனவாசாய ஸ்வனுரக்த சுஹுர்ஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி புத்ரஹா ப்ராதரி கச்சதி ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். என்ன சொன்னாள் எங்க அம்மா?
சிருஷ்டஸ்துவம் வனவாசாய வனவாசாயைவ சிருஷ்டா நது ராஜ்ய ரக்ஷனாய. உன்னை பெத்ததே காட்டுக்கு தான் லட்சுமணா ஓடுனா. ராமருக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை பெத்தேனா அப்படின்னு சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே சிரசு மேல ஏத்துன்னு நான் செய்யறதுக்காக தான் எங்க அம்மா பெத்திருக்கா. இது சத்தியமோடா லட்சுமணா? இது என்னன்னா கேள்வி? உங்க திருவடி மேல சத்தியமா சொல்றேன். இதுதான் எங்க அம்மா சொன்னது. நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். அப்படியா? ஜனங்கள்லாம் அப்படி சொல்றார். சீதையை கொண்டு காட்டில் விடு. அண்ணான், நான் உங்கள்கிட்ட பக்தி வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நேரடியா சொன்னா நான் மாட்டேன்னு சொல்லிடுவேங்கிறதுக்காக அப்படி ஏமாத்தி எங்கிட்ட வாக்கு வாங்கலாமா? இது நியாயமா? அது நான் தம்பியா பிறந்ததுனால தானே இப்படி நீங்க என்ன ஏமாத்தினேன். இதே நான் அண்ணாவா இருந்தேன்னா உங்களையே ஒரு அறை விட்டுட்டு பேசாமறா, ஊர் அப்படிதான்டா பேசு அப்படின்னு உங்களை அதட்ட முடியும். நான் தம்பியா பிறந்ததுனால என்ன நீங்க அதட்டுறேன். இப்ப நீங்க சொன்னதை செஞ்சுடுறேன், இனி உனக்கு தம்பியா பிறக்க மாட்டேன். அடுத்த ஜென்ம அண்ணா பலராமர். எல்லாம் ஏதினா பிரேதி. இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மிருத்பக்ஷண சரித்திரத்திலேயே பார்த்தா தெரியும். நீ மன்னது நுட்டேன்னு இந்த பசங்கள்லாம் சொல்றாரு. வதந்தித்த அவகாஹ்யேதே குமாரோபி அக்ரஜோப்ரவீத். இவெல்லாம் சொல்றாளே அப்படின்னு கேட்கிறாள் யசோதை. இந்த பொடி பசங்கள்லாம் சொல்லலாம் நம்பலாமான்னா பகவான். நான் மன்னது நுட்டேன் இவன் சொல்றதை கேட்டுன்னு என்ன மேல எனக்கே அது அவமானம்னா பகவான். இவன் கேசு கொடுக்கறதுக்கு ஒரு யோகியதை வேண்டாமா ஐயா? 10 பேரா சேர்ந்து போய் கேள்வி கொடுத்ததுனால நீ யோகியனா ஆக முடியுமா? முதல்ல நீ யோகியனா இருந்தா தான் கேஸே கொடுக்கலாம். கேஸு இதுல உலகத்தை நீங்க அப்டேட் பண்ணிக்கலேங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னே உங்களுக்கு புரியல. இந்த பொடி பசங்கள் சொல்றான்னு அக்ரஜோபின்னா உங்க அண்ணா சொல்றான்னு. அண்ணான்னா வேற கண்ட பாம்பு மாதிரி பேசாம இருந்துருவார் பகவான். அதுக்கு மேல எதிர்த்து பேச மாட்டார். இப்ப நீனே பார்த்துக்கோ, நம்ம அண்ணத்தின் என்ன இல்லையானே வாயை பார்த்துக்கோ நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ வாயை திறந்தான்னு மேல சரித்திரம் பாகவதத்துல. காட்டுல மாடு மேய்க்கிற சமயத்துல பலராம அண்ணாவோட கால் எடுத்து தன் மடியில போட்டுன்னு பசங்களோட பகவான் கால் பிடிப்பறான். எதுக்காக? இந்த கால் தானே தண்டகாரண்யத்துல எனக்காக நடந்தது, எனக்காக கல்லுலையும் முள்ளிலையும் இந்த கால் தானே நடந்தது அப்படிங்கிறதுக்காக. இப்படி எல்லாம் பாகவதத்துல சொல்லிட்டு ராமர் அண்ணன் நைஸா போயிட்டார். லட்சுமண சுவாமி இப்படி கையை கட்டின்னு நிற்கிறார். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சீதை முழிச்சுண்டால் ராமரை காணும். லக்ஷ்மணர் மட்டும் இருக்கார். என்னடா லக்ஷ்மணா, அண்ணா எங்கன்னு கேட்டா. அண்ணாக்கு ஏதோ அர்ஜென்ட்டா அரசாங்க அலுவல் வந்துடுத்து பண்ணி நீங்கள் காடு பார்க்கணும்னு சொன்னேன்னா ஒரு நிமிஷம் உங்களை கொண்டு போய் காமிச்சிட்டு வர சொன்னார். அண்ணா வரலையான்னு கேட்டார். அண்ணாவால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டார். சரி வா அப்படின்னு சொல்லி தேரை பூட்டி தேரில் உட்காந்துண்டா லக்ஷ்மணரும் சீதையும் கலகலன்னு பேசிப்பா. அப்படிலாம் இருந்த நாடு தான் இது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வேற்றுமையே பார்க்காதபடிக்கு எல்லாரும் அண்ணா அண்ணா மண்ணி மண்ணின்னா பிறக்கிற குழந்தைகளும் அண்ணா மண்ணினே கூப்பிடுவாங்க. அந்த அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு நேரடியாக கூப்பிடாது. இவெல்லாம் கூப்பிட்றத பார்த்துட்டு அதுவும் அண்ணாங்கும் மண்ணிங்கும் அப்படிலாம் இருந்த நாடு. இவருங்க ஒன்றும் இல்லாமல் குட்டிச்சவராக பண்ணிட்டான் பாருங்க. இந்த அபூர்வமாக ஜோஹோ சீதர் பிச்சை ஒரு விஷயம் சொன்னார். இந்த படிப்பு என்ன பண்ணுறதுன்னா, இங்கே படித்தா கும்பகோணத்தில் ஒருத்தன் 1000 பேர் காலேஜில் படிக்கிறான்னா கும்பகோணத்தில் அவனுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இவன் அப்படியே வேக்குவம் கிளீனர் மாதிரி வச்சு தூக்கி கொண்டு எங்கேயோ போட்டுடுறாரு. இந்த இடம் காலியாக போயிடுறது. இந்த தப்பு திருப்பி திருப்பி நடந்தே இருக்கு நம்ம தேசத்தில். அது நடக்கக்கூடாதது. யார் யார் எங்க இருக்காலோ அங்க அவர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இருந்ததுன்னா அந்த குடும்பம் செதறாது. நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். குடும்பம் ஏன் செதஞ்சு போச்சுன்னால் அவாவா தனித்தனியா பிரிஞ்சு போய் அவாவா சம்பாதிச்சு சுதந்திரமா இருந்து பழகி போனப்புறம் சேர்ந்து ஒரு நாள் கூட இருக்க முடியல. ஒரு காலத்துல எல்லாரும் ஒரு ஆத்துல தானே இருந்தோம். கூடத்தில் படுத்துன்னு தாவாரத்தில் படுத்துன்னு வாசலில் படுத்துட்டு
ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுட்டு ஒரே பழையத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாம் இந்த வித்தியாசம் தெரியலையே. இப்போ ஏன் இத்தனை ப்ரெஸ்டீஜ், நமக்கு இத்தனை கௌரவம் எங்கேருந்து வந்தது? குழந்தைகளே என்ன நீ அவமானப்படுத்திட்டேங்கிறது. என்ன அவமானம்னு எனக்கே புரியல. கல்யாணம் ஆகி 25 வயசில் என்னை அடிச்சிருக்காரு எங்கள் அப்பா. நான் ஏதோ சொன்னதை முன்னாடி இந்த பக்கம் திருப்புன்னார், திருச்செந்தூர்லேருந்து வரத்தேன், இது சரியா இருக்காதுப்பா, இந்த ரோடு வழியாக போகிறேன்னு நான் காரை திருப்பறத்தேன், நான் சொல்கிறத கேட்காம நீ ஏன் போகிறேன்னு என்னை அடித்தா. இன்னைக்கு 4 வயசு பையன் மேலே கை வைங்கோ, கிளம்பி வாசலுக்கு பெறாகும். அடுத்த வேலை பற்றி, சோத்துக்கு வழி கவலை பற்றி, அதை பற்றின கவலை இல்லை அவனுக்கு. நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இந்த மாதிரி பரிஸ்திதியில் கொண்டு விட்டுருக்கு நம்ம நாட்டை. என்ன ஆனால் வெளியில் போனால் செருப்படி எங்கேயோ வாங்கலாம், அது வேற விஷயம். இந்த அப்பா அம்மா தான் கண்டிக்க கூடாதே தவிர போகிறவனெல்லாம் மிதிச்சுன்னு தான் இருக்கான். எல்லாரும் என்ன சௌக்கியமாவா இருக்கான்? வெள்ளையும் சொல்லியுமா கோர்ட்டையும் சூட்டையும் போட்டு போனால் அங்கே ஆஃபீஸில் என்ன அவனுக்கு பூர்ண கும்பம் கொடுத்தா அவன் மரியாதை பண்ணுறார். எவ்வளோ நெசுக்கணுமோ அவ்வளோதான் நெசுக்கிறார். அது சம்பந்தப்பட்டவர்கள் செஞ்சால் அது அவமானமாக தோன்றது. ஒரு காலத்தில் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட விட்டு கொடுப்போம் நாம, நம்ம வாழ்க்கையை கௌரவம் பார்க்காம. கேட்டால் இப்போ தன்மானம்ங்கிறோம், தொலைஞ்சு போட்டோம். அதெல்லாம் நான் அது புத்தி கோளாறுன்னு தான் சொல்லுவேன். நான் குடும்பத்துக்குள்ளே என்ன தன்மானம்? ஈகோ. ஈகோ விட்டு கொடுக்கறதெல்லாம் இல்லைன்னா குடும்பம் எப்படி குடும்பமாக இருக்கும்? சகஜமாக பேசுவாள் சீதையும் லட்சுமணரும். நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். இன்னைக்கு ஒரு காலத்தில் சண்டை போட்டுன்னு பேசாமல் இருப்பா, இப்போ பேசினா சண்டை வருங்கிற லெவலில் இருக்கு. சண்டை பேசினா பேசாமல் போயிடுவோம், அந்த மாதிரி லெவலில் இருக்கு. அண்ணாவோ தம்பியோ மண்ணியோ உண்டோ உறவுகள்லாம் சொல்கிறேன். இவன் என்ன பண்ணினா பேசாமல் வரதை பார்த்துட்டு சீதை கேட்குறாள், ஏன் லட்சுமணா நீ பேச மாட்டேங்கிற? எப்போதும் கலகலன்னு தானே பேசுவேன். பேசாமல் இருந்தான். நீ பேசாததுக்கு காரணம் எனக்கு புரிஞ்சு போயிடுது. என்ன காரணம் பண்ணி? நீ அண்ணாவை விட்டு பிரிஞ்சு ஒன்று அழிச்சுன்னு வந்துட்டேன்னு உனக்கு வருத்தம். நான் மட்டும் அண்ணாவை விட்டுட்டு இருப்பேனடா, நம்ம காடு பார்த்துட்டு திரும்பி வந்துட போகிறோமோனோ அப்படின்னு சொல்ல லட்சுமணன் வருத்தப்பட்டான். இப்படி திரும்பி வர போகிறோம்னு நம்பி வர பொண்ணை கொண்டு போய் காட்டில் விடுற மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்துடுத்தே அப்படின்னு. காட்டுக்கு வந்த உடனே வாகனத்தை விட்டு இறங்குங்கோன்னா. நம்ம ஹிந்து தர்மங்களில் சாஸ்திரம் என்னன்னா, பெண்கள் அழிச்சுன்னு போகிறத எப்படி அழிச்சுன்னு போகணும்னு சொல்லியிருக்குன்னா, முதல்ல கார் கதவை திறந்து விட்டு அவர்களை ஏற சொல்லிவிட்டு அப்புறம் தான் நாம் ஏறணும். அவர்களை நாம் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அவர்களை கார் கதவை விட்டு திறந்து இறங்க சொல்லணும். ஒரு வாகனத்தில் இப்படி தான் அழிச்சுன்னு போகணும் பெண்கள்னு சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரம் சொல்கிற விஷயம் சொல்கிறேன். அவர்களை ஏற்றி விட்டுட்டு நாம் ஏறணும். நாம் முதல்ல இறங்கிட்டு அவர்களை அப்புறம் இறக்கி விடணும். இப்போ லட்சுமணன் சீதையை இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே அவ கேட்குறா, தர்மத்தை மீறி பேசுறையே, என்ன முன்னாடி எப்படி இறங்க சொல்கிறேன்னு கேட்டா. எல்லாமே தர்மத்தை மீறி தான் நடக்கிறதுமா. புரியலையேடா லட்சுமணான்னா, உங்களை கொண்டு அண்ணா காட்டில் விட்டுட்டு வர சொல்லிருக்காருன்னா. என்னத்துக்குடான்னு கேட்டான் சீதை. இது மாதிரி ஒரு ஜனம் ஒருத்தர் பேசினார் அவங்கள பற்றி, அதுக்காக காட்டில் கொண்டு விட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டா. அதை சொல்றதுக்கே அவனால முடியல. திக் திக் கஷ்டதரம் மமைவ புவனே நிர்ஜீவனம் ஜீவனம் மாத்ருத்ரோகமயத்ய கர்மணி முஹு பிராதாம் நியுக்தோஸ்மியத் நீதாம் நிஷ்கருணம் மயாவனமிதம் நிஷ்கல்மஷாம் ஜானகி த்ராயத்வம் வனதேவதா இதி வதன் தீனோ நிவர்த்தோ வனாத். ராமர்த்தையே கேட்கிறார். இப்ப காட்டில் கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை, ஏன் கொண்டு விட்டேன்னு கேட்டா, நீ நல்லவள் இல்லைன்னு என் வாயால நான் எப்படி சொல்லுவேன் எங்க அம்மாவேன்னு கேட்டேன். எங்க அம்மாவை நான் எப்படி என் வாயால நீ கெட்டவன்னு சொல்லுவேன்? இப்படி சொல்ற மாதிரி என்ன கொண்டு விட்டுட்டே அண்ணா, நீங்க பண்ணினது சரியான்னு கேட்டா. சீதை அழுதா, நடுங்கி விட்டாள் சீதை. திடுப்புன்னு கொண்டு போய் நடுக்காட்டில் நிறுத்தி விட்டு இறங்குங்கோ அப்படின்னு சொன்னா. லட்சுமணா, நான் எங்கடா போவேன்? எனக்கு யாரடா தெரியும்? 6 வயசுடா உங்க அண்ணா கையை பிடிச்சுன்னு நான் கல்யாணம் ஆகின்னு வரத்தேன் லட்சுமணா. அதுக்கப்புறம் எனக்கு அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, கூட பிறந்தவன் தெரியாது, சொந்தக்காரா தெரியாது.
என் தெய்வம் கூட தெரியாது. மாதா தாசரதி பிதா ரகுபதி भ्राता भृशं राघवः बन्धुर्मे भरताग्रजो भुवि सदा कोदण्डपाणिर्गुरुः रामो दैवतमिति अनन्यशरणां नित्यानुरक्तां सतीं पापोऽयं विपिने विसृज्य भगवन् प्राप्तोऽस्म्यहं लक्ष्मणः माता दासरथि पिता रघुपति. எங்க அம்மாவா நான் தாசரதியை நினைச்சேன், ரகுபதி அப்பாவா நினைச்சேன், ராகவன பிராதாவா நினைச்சேன், கூட பிறந்தவனா நினைச்சேன், பரதனோட அண்ணாவை உறவா நினைச்சேன், ராமன தெய்வமா நினைச்சேன். எனக்கு எல்லாமே ராமர் தான். ராமயே கமாதா राम एक पिता राम एक भ्राता सहोदर दासाची संपत्ति राम सीतापति जीवाचा संगती रामा रामा ராமாயேக தாசாச்சி சம்ப. என் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்சு இந்த சொத்தே ராமன் தானே. ராமயேக மாதா ராமயேக பிதா ராமயேக பிராதா சகோதரர் எல்லாமே எனக்கு ராமன் தானே. நான் எங்கே போவேன் எனக்கு யாரை தெரியும்? இப்படி கொண்டு விட்டுட்டேடா லட்சுமணா, நீ நியாயமா? அது ஒரு கணவனா இருக்கிறது இருக்கட்டும், ஒரு ராஜாவா இந்த காரியத்தை செய்யலாமா? அந்த ராஜா அந்த காலத்தில் ஜட்ஜு நீதிபதிங்கிறது ராஜா தான். அதனால அந்த நீதிபதிகிட்ட நான் கேட்டேன்னு ஒரு கேள்வி கேட்கறையா லட்சுமணா? என்ன மண்ணின் நான் வாத்தியஸ்துவயா மத்வச்சனாத் சராஜ வண்ணம் விசுத்தாமபி யத் சமக்ஷம் மாம் லோகவாத ஸ்ரவணாதஹாசீத் ஸ்ருதஸ்ய கிம்பா சதிருஷம் குலஸ்ய. இதே ஒரு கூத்து லங்கையில் நடந்தது. 10 மாதம் முடிஞ்சு நான் வர சமயத்தில் ராவணன் வீட்டில் 10 மாதம் இருந்தேன், அதனால நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா ராமர். ஏன் சொன்னாருங்கிறதுலாம் காரணம் வேற. அந்த சமயத்தை சொல்லுவார். ராமர் மேலே குற்றம் கிடையாது. அந்த அந்த ஒரு சூழ்நிலை சொல்ல வேண்டிய நிலை அது மாதிரி. அது அப்போ நான் சொன்னேன், நீங்களே வேண்டான்னு நீ எங்கே வேணாலும் போகலாம், 10 திக்கு இருக்குது, சுக்ரீவன் இருக்கான், விபீஷணன் இருக்கான், நீ எங்கே போகிறதா இருந்தாலும் போய்க்கோ அப்படின்னு என்ன சொன்னா. நீங்களே வேண்டானதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு வாழணும்னு கேட்டாள் சீதை. லட்சுமணா நெருப்பை மூட்டு நான் அதில் இறங்குறேன்னா. லட்சுமணன் ராமரை பார்த்தார், மூட்டுட்டார் ராமரும். லட்சுமணன் நெருப்பை மூட்டினான், சீதை இறங்கினார். இறங்கின உடனே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நெருப்பு வெளியில் வந்தது. அக்னி பகவான் சொஸ்வரூபத்தோட வெளியில் வந்து தன்னுடைய வலது தொடையில சீதையை வச்சுண்டு ராமனை பார்த்து அக்னி பகவான் சொல்றார், ராமா, உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் சுட பண்றவன் நான், என்னை இந்த சீதையினுடைய பாதிவிரத்தை அக்னி சுடுறதுன்னா, அவ்வளோ கற்பு கரசியவன் அப்படின்னு சொல்லி என்னை கொடுத்தார் ராமர்கிட்ட. எல்லாரும் பார்த்துருந்தார் சாட்சியா. உலகம் முழுக்க அதை பார்த்துது. கண்ணால ராமனும் பார்த்தார். அதை நம்பாம எவனோ சொன்னான்னு எவனோ சொன்னத்தை வச்சிருந்து ஒரு தீர்ப்பு சொல்லி என்னை கொண்டு போய் காட்டில் விட்டுருக்காரு. இப்ப இது வசிஷ்டத்தை படிச்ச படிப்புக்கு அழகா, சூரிய வம்சத்துல பிறந்த பிறப்புக்கு அழகான்னு கேள்வி. 2 வார்த்தை தான். பாவி பரப்பான்னு மண்ணவாரி தூக்கி ரோடு முழுக்க சத்தம் போட்டுட்டே போகும் சிலதெல்லாம். ஒரு வார்த்தை கேட்டாலும் நெருக்குன்னு கேட்கணும், ஜென்மா முழுக்க நெஞ்ச அறுக்கணும். ஒரே வார்த்தை தான். சூரிய குலத்தில் பிறந்த பிறப்புக்கு அழகா, படித்த படிப்புக்கு அழகான்னு கேட்டேன்னு கேளு. என்னை கொண்டு காட்டில் விட்டது எந்த முறையில் நியாயம்னு கேளு. இப்படி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் தன்னை அவளே சரி பண்ணிட்டு, உயர்ந்த பதிவிரதைகளோன்னு உங்கள் அண்ணா மேலே குறை சொல்ல மாட்டேன்,
ஏன்னா ஒன்னாவோட நான் கூட இருந்திருக்கேன். ஒரு சமயம் கோபமாக இருந்தார், ஒரு சமயம் ஆத்திரப்பட்டார், ஒரு சமயம் எரிஞ்சு விழுந்தார். ஏதோ மாதத்தில் ஒரு நாள் தான் பூ வாங்கிட்டு வருங்கிற மாதிரி உள்ள ஆத்துக்கார் கிடையாது. சிலதெல்லாம் இப்போ பாரு பிராண்டி புடுங்கும் மேலே விழுந்து. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா நாமும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி குதிக்கும். அது மாதிரி பைத்தியம் கிடையாது. பின்னாடி சீதை அனசூயிட்ட சொல்ல போறான், எப்பேற்பட்டவன் தெரியுமா ராமன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி பிரிய வச்சவன் தான், ஒரே மாதிரி பிரிய வச்சவன் என் கணவன், மாத்ருவத் பித்ருவத் பிரியா அப்படிங்கிறார். அதுல ஒரு விஷயம், ஒரே மாதிரி பிரியம் யாருமே வைக்க முடியாது வாழ்க்கையில். ஒரு நாளைக்கு ஓஹாடி பிரியமா இருக்கும், ஒரு நாளைக்கு டவுன் ஆகும், ஒரு நாளைக்கு உற்சாகமாகும். கையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் வேணும் ஏதாவது பிறண்டுதுன்னா உடனே வா ஹோட்டலுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படிமா. அவனே ஏதாவது தீபாவளி அன்னைக்கு முக்கியமாக வாங்கிக்க வேண்டிய அன்னைக்கு இந்த படம் வாங்கிக்கணும்னா சனின்னு அவனுக்கு நேரம் காலம் தெரியாதா, கையில் 10 பைசா பணம் கிடையாது. இப்படி மாற்றி மாற்றி பேசுறது தானே குடும்பத்தில் உள்ள பழக்கங்கள். அது மாதிரி தான் நடந்துப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவன். அப்படி ராமன் நடந்துன்றதே கிடையாது. நல்ல கணவனோட அடையாளம் என்னன்னா, வெளியில ஏற்படுற லாப நஷ்டங்களை மனைவி மேல திணிக்க மாட்டான். மனைவிட்ட வெளியில நான் சம்பாதிக்க போனா 1000 பிரச்சனையை நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். வீட்டில் இருக்கிற மனைவிக்கு என்ன சம்பந்தம் இல்லை, அப்படிதான் இருக்கும் அது. இப்ப நாளடைவில் நாம என்ன பண்ணினோம்னா அதை கொண்டு வீட்டில் திணிச்சு சம்பாதிக்கிற எனக்கு தானே கஷ்டம் தெரியும், உனக்கு தெரியுமா, நீனா சிரமப்படுற. இந்த கிராமத்தில் எல்லாம் ஒரு வச்சனம் உண்டு, முட்டையிட்ட கோழிக்கு தானே எரியும், உனக்கு என்ன தெரியும், இப்படிலாம் சொல்லி சொல்லி கொத்தி நானும் சம்பாதிக்க போறேன்ட்டான். ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. நானும் சம்பாதிக்க போறேன், நீ சம்பாதிச்சாதான் கஷ்டம் தெரியுங்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம் என்ன கஷ்டம்னு சொல்லி சோறு பொங்கறதுலேருந்து வாயிடுத்து பத்தில எல்லாம் இதெல்லாம் நாம பண்ற தப்புகள் தான். சம்பாதிக்கிறதுக்கு தான் இவனுக்கு உரிமை, செலவழிக்கிறது 2 பேருக்கும் தான் சம பங்கு. அது குடும்பத்தில் அப்படி ஒரு நிர்வாகங்கள்லாம் உண்டு. கொத்துசாவி இடுப்பில்லைன்னு சொல்லுவார்கள்னு அந்த காலத்தில். ஒரு பணம் 10 ரூபா செலவழிக்கணும்னாலும் அந்த மனைவி அனுமதிச்சாதான் செலவழிக்கலாங்கிறதுக்கு தானே ஜலமே போடுறேன்யா. இரண்ய கர்ப்பஸ்தம்னு சொல்லிட்டு மாமியை கூப்பிட்டு எதுக்கு தீர்த்தம் போட சொல்கிறோம். அவள் அனுமதி கொடுத்தாதான் அந்த பணத்தை செலவழிக்கலாம்னு அர்த்தம். அப்படி நான் வாழ்ந்திருக்கேன் ராமனோட. ஒரு நாள் கூட அவரை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். கல்யாண புத்தே ரதவாத்தவாயம் நகாமச்சாரோ மை சங்கனீயா. எனக்கு எந்த அளவும் எல்லளவும் சந்தேகம் கிடையாது ராமன் மேல். என்கிட்ட ராமனுக்கு என்ன பிரியம் உண்டுன்னு எனக்கு தெரியும். இவ கொண்டு காட்டில் விட்டுட்டானேன்னா அது ராமன் மேல உள்ள குற்றம் இல்ல. மமைவ ஜன்மாந்தர பாதகான விபாக விஸ்பூர்ஜதுர பிரசஹ்ய. என்னோட பாவம் அது. நான் என்ன பண்ணினேனோ, எந்த தம்பதிகளை பிரித்து வச்சேனோ, என்ன பண்ணேனோ அதை அனுபவிக்கிற. நீ போயிட்டு வாடா லட்சுமணா, ஒரு நிமிஷம்டா லட்சுமணா, முன்னாடியே நானும் வந்துடுவேன்னு பயப்படாத. என்னை விட்டுட்டு போகாதரா, நான் உன்னை ஐஷன் போடா, நான் கெஞ்சிவேன்னு நினைக்காத. இந்த பூனைக்குட்டியை கொண்டு போய் அடுத்த தெருவில் விட்டுட்டு வரத்துக்குள்ள அது ஆற்றுக்கு வந்துடும். நம்ம வரத்துக்கு முன்னாடி அது வீட்டுக்கு வந்துடும். அது மாதிரி நினச்சியா, என்ன பூனைக்குட்டின்னு நினச்சியா, உன்னோட வந்துடுவேன்னு நினச்சியா? நான் வரவே மாட்டேன். ஆனால் ஒன்றும் இங்கே வா, இப்படி வயத்தில் உள்ள அந்த துணி போச்சுருக்காலும் அதை விலைக்கு விட்டு வயத்தை பாரு. எதுக்கு மண்ணின்னா, நீ என்னை காட்டில் கொண்டு விடுறதேவே நான் கர்ப்பங்கிறதுக்கு நீ சாட்சிடா லட்சுமணா. போற வர பேச்செல்லாம் கேட்குறாங்கன்னா, நாளைக்கு யாராவது ஒருத்தன் வந்து காட்டில் கொண்டு விட்டதுக்கு அப்புறம் தான் கர்ப்பம்னு சொன்னான்னா அதுக்கும் ஏதாவது ஒரு விசாரணைன்னு வரக்கூடாதோன்னு. என்னை காட்டில் கொண்டு விடுறதேவே நான் கர்ப்பங்கிறதுக்கு நீ சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லட்சுமண சுவாமி போயிட்டா. சீதை கண்ணீர் விட்டு அழ. பக்கத்தில் தான் வால்மீகி ஆசிரமம். அவர் வந்து பார்க்கிறார் சீதையை, தெரியும் அவருக்கு. இங்கெங்கம்மா வந்த நேரம்னா வாழ்க்கையில் ஒரு செகண்டில் வாழ்க்கையை பெரட்டி போட்டுறதே நாமே பார்க்குறோமே. அடுத்த நாள் இப்படி இருப்போம்னு நாம் சொல்ல முடியலையே வாழ்க்கையில். அது எல்லாருக்குமே உண்டு. இதச்சேதனதச்சைனம் கிருதாந்த பரிகரிஷதி விதிர்னூன வசம்ஹாரியா. சுந்தரகாண்டத்தில் சொல்ல போகிறான். நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும்னா, எனக்கு இதுக்கு மேலே போனோம் அதுக்கு மேலே அந்த வேலையே வேண்டாம், இருக்கிற இடம் சௌக்கியமாக இருக்கட்டும். இப்போ நான் எப்படி இருக்கேனோ அந்த இடம் சௌக்கியமாக இருந்தால் போதும். அப்படிதான் நாம் பிரார்த்திக்கணும் வாழ்க்கையில். இவள் சீதையானவள் இப்படி கண்ணீர் விரதை பார்த்துட்டு தன் ஆசிரமத்துக்கு வா, இங்கே வா, இங்கே இரு, நீ
உன் பிறந்தாமா நினச்சிக்கோ அப்படின்னு சீதையை கொண்டு வச்சு சீதைக்கு அவர் பிரசவம் பார்த்து சீதைக்கு 2 குழந்தைகள் அங்கே பிறந்ததுங்கிற பிறந்தும் இன்றைய சரித்திரம்